இல்ல ஓயா சொல்லுமா. நாட்டுக்கு முக்கியமான விஷயம் சொல்லுமா. பயம் புடிச்ச மாதிரி படம். அதான் ஊர்ல யாராவது வளர்ந்த விளக்கமா இருந்தா ஒரு 3 விளக்கமா இருக்கும். அம்மா, நீ செய்கிற வேலைகள்லாம் நான் வெளியிலே சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக அப்படின்னு எனது மாமா என்று பேர் விட்டு விடுவார். ஆமா, அதனால விஷயத்தை யார்கிட்ட சொல்லக்கூடாது. எவ்வளவு மெதுவா பேசினாலும் அவன் தொண்டை பீங்க எடுத்துட்டு நாய் மாதிரி. ஏமா காதலிக்கிறது தப்புமா? காதலிக்கிறது தப்பா? என்ன அப்பன்ட்ட வந்து காதலிக்க சொன்னா வழங்க மாமா. உண்மையிலே வா. அம்மா எல்லாரும் எந்திரிங்கம்மா. அடுத்தவங்க கிட்ட சொல்லி 4 பேர் காதுக்கு போய் உன் காதுக்கு ஓட்டி டைரக்டா அப்பன்ட்ட சொல்லுது பாவம். இருந்தாலும் எனது மகள் சொன்னதற்காக நான் மனதுக்குள்ளே வைத்து இந்த இதயத்துக்குள்ளே வைத்து நீ யாரை வேணாலும் காதலி. காதல் என்பது அன்பு, பாசம். அந்த அன்பை நீ எங்க வேணாலும் செலுத்து. எங்க அப்பாவே அனுமதி, எங்க அப்பாவே அனுமதி கொடுத்துட்டாரு. அப்படி தப்பெல்லாம் பேசாதீங்க. யாராவது சொல்லுவாங்க இல்லை, எங்க அப்பா மட்டும் எப்படி அன்பை செலுத்த செய்யாரு பார்த்தீங்களா? அன்பை செலுத்துவோமா? இருக்கட்டும், இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்றேன். மச்சான் மச்சான் ஏ ஆசை மச்சான், எப்பத்தான் வருவீக எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானி அழகு சில உண்மையில தான் நேச வச்சேனி. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானி இந்த அழகு சில உண்மையில தான் நேச வச்சேனி. நாம முடிச்சே பொட்டு வச்சே உறவுக்காக தான், நான் கண்டிருச்சு காத்திருக்கே வரவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீக உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. எப்பத்தான் வருவீக உள்ளோ எங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாடுது. உனக்காக காத்திருந்தேன் வெகு நேரமா, நான் தூங்கி ஆனதையா பலகாலமா. உனக்காக காத்திருந்தேன் வெகு நேரமா, நான் தூங்கியானதையா பலகாலமா. மாமே பொண்ணு அத்தை பொண்ணு முறை சேரதா, நம்மோட ஆசை எல்லாம் நிறைவேறதா. ஏன் உடல் உசுருமா ஒட்டி கொண்ட மாமனே, என தட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலே. உன நெஞ்சில நினைச்சு மஞ்சத்தை குடிச்சு மஞ்சத்தில் வாழுறேன். எப்பத்தான் வருவீங்க உள்ள எங்குது அந்த ஒரு நொடிக்காக ஏன் உசுறு வாடுது. எப்பத்தான் வருவீங்க உள்ள எங்குது. ஏ மச்சான் 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 மச்சானி நூறாண்டு காலம் நம்ம புகழ் வாழணும், என்னோட ஆசை ரசா எனையாளனும். நூறாண்டு காலம் நம்ம புகழ் வாழணும், என்னோட ஆசை ரசா எனையாளனும். பழுகுறி வாசிய போல் வாழணும், வகையில நீ நல்ல துணையாகணும். உன கடிக்கிறேனையா நீ என் புருஷனா அப்படி போடியா இருக்கு மேடம். வாரி சித்திர வாசனை முத்திர கொடுத்து முத்திர பண்ணி பாட்டவே அள்ளி வச்சு முடியல. இருக்கட்டும், இருந்தால் நான் வந்துட்டேன். என் கூட இன்னொரு தோழி, அழகான தோழி. அழகுனா அழகு, அப்பேற்பட்ட அழகு இந்த வட்டாரத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியாத அளவுக்கு அழகு. அவளை கூப்பிட்டு இங்கே அவளுக்காண்டி ஒரு மாப்பிள்ளை இருக்காரான்னு பார்த்து கூடிய சீக்கிரத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கீங்களா? அவளை கூப்பிடவா? ஆமாம். வாடி அண்ணன் நடப்பி அச்சு வெள்ளம் போல் இருப்பே. ஆத்தி எந்த ஊருக்காரிடாவ? ஆமா அண்ணே
நடப்பே அச்சு வெள்ளம் போல் இருப்பேன் அச்சு வெள்ளம் போல் இருப்பேன் நடப்பே ஜோடி பெண்டு எல்லாம் சிங்கார நடப்பேன் நான் சிங்கார நடப்பேன் விடாது அப்படி ராசா எந்த ராசா கருப்பசாமி ராசா ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சேன் ரோசா பூ வாங்கி வச்சேன் ரோசா பூ வாங்கி வச்சேன் ராசா காடலையே ஜோடி பெண்டு எல்லாம் ரோசா பூ வாடி இருக்கு இந்த ரோசா பூ வாடி இருச்சு அப்படி மாமா யார் மாமா மத்தலக்கார் சமயமுத்து மாமா ஏ மாமா மாமே வருவாருன்னு மல்லாந்து படுத்திருந்தேன் மல்லாந்து படுத்திருந்தேன் மல்லாச்சி வெக்கமா இருக்கு மாமன காலையிலேயே ஜோடி பெண்டுகள்லாம் மாடுதான் மிதிச்சிருச்சு எதுல? மாங்காயில மாடுதான் மிதிச்சு ஐட்டா எந்த ஐத்தியா ஆளோட ஐட்டா ஐட்டா வருவாருன்னு அகலமாக படுத்திருந்தேன் ஏளனமாக படுத்திருந்தேன் ஐத்தன காலையிலேயே ஜோடி பெண்டுகள்லாம் ஆடுதான் கடிச்சிருச்சு எதுல? ஐட்டத்துல ஆடுதான் கடிச்சிருச்சு அண்ணே நடப்பே அச்சு வெள்ள போல் இருப்பேன் அச்சு வெள்ள போல் இருப்பேன் நடப்பே ஜோடி பெண்டுகளா சினி மட்டம் போல் இருப்பேன் ஆத்தாடியாத்தே பாத்தியார சொல்லுங்க ஆச்சார பெட்டிக்கார ஐயா ஐயா சொல்லுங்க தாய் மாமே இப்ப உங்க மக தானே ஆமா இந்த பொண்ணை தானே நேற்று 3 மணிக்கு கார் எடுத்து பண்ணி எனக்கு பரிசம் போடுறதுக்கு ஆமா ஆமா பொண்ணு பொண்ணு ஏய் பொண்ணு உண்மையிலேயே அழகா இருக்கு இந்த பொண்ணு பார்க்க எப்படியா இருக்கு மாமா சொல்லுங்க. உங்க மகளை எனக்கு எப்படியாவது கட்டி கொடுத்துருங்க சரி. ஒண்ணுமே வேணாம் ஆ. இந்த இங்க வச்சிருக்க மச்சம் இருக்கு பாருங்க ஆமா நல்ல நக்கத்தே முடியும் உன்னால ஒரு ஒன்றும் செய்ய முடியாது இவே அடேங்கப்ப ஆனா தப்பி தவறி சிக்கிறாரு செத்துரு மூதேவி அப்படியே நாக்க போட்டு தலாவுற எடுவட்டவைய இருக்கட்டும் இங்க வர நீங்க ஆம்பளை ஊர நீங்க சிரிக்கிறதெல்லாம் சரிதேன் நான் அழகா இருக்கேன்னு நினைக்கிறதும் சரிதேன் என் மேல ஆசைப்படுறதும் சரிதேன் ஆசைப்பட்டு என்ன பண்ண பக்கிய ஆம்பளை ஊர ஏமாந்து போவீங்களே அதுக்கு மேலே ஆசைப்பட்டீங்கன்னா ஆம்பளை பூரா வாங்க வேணாம்னு சொல்லலை எதுக்கு உட்காந்து டப்புன்னு அடிச்சுட்டு கிடப்பான் என்ன கிட்டி தான் அடிக்க முடியும் வேறு என்ன செய்ய முடியும் அம்மா ஜல்லிக்கு பிரச்சனை கிடையாது நான்லாம் பெண்ணா பிறந்து என்னத்தை கண்டேன் பெண்ணா பிறந்ததுக்கு சரி பேசாம காஞ்சரங்குளத்துல மண்ணா பிறந்திருக்கலாம் ஏன் மண்ணா பிறந்திருந்தா 4 ஆம்பளையாவது உள்ள விட்டுக்கிட்டு ஓட்டி இருப்பாங்க நாம 4 ஆம்பளை உள்ள விட்டு ஓட்டியிருப்பாங்க நான் வாயில விட்டு ஓட்டுவாங்க மண்ணில் ஓட்டியிருப்பாங்க ஒன்றும் இல்லாமல் கோரம் மண்டிடும் போல இருக்கு நீங்க சொல்லுங்க எனக்கு எதுல குறைச்சல் எனக்கு மண்டையில குறைச்சலா இல்லை எனக்கு கொண்டையில குறைச்சலா இல்லை எனக்கு தொண்டையில குறைச்சலா இல்லை எனக்கு புடவை மாமா புடவையில குறைச்சலா நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஒருத்தனை காதலிச்சேன் உயிரோட இருக்காராப்ப என்னை பார்க்க லம்பாடி முண்டை மாதிரி தெரியுதா சரி வெளிப்படையா பச்சையாவே கேட்குறேன் செய்ய முடியாத நாய் என்ன மைத்துக்கிட்டே வர்றியான் கிறண்ட கால் இழுத்து சாக வேண்டிதானே தகத்து எடுவட்ட தூமியை குடிக்க விளக்கமாறு பிய்ய போகுது பொம்பளை பிள்ளைகிட்ட வந்து கூட்டத்தில் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு நீ நல்லா நோக்கமாக தான் தெரியுவா பைக்கி ரொம்ப சொல்லி பிரயோஜனம் இல்லை இன்னொரு விஷயம் தெரியுமா நான் காதலிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எடுவட்ட மூதேவி பைய கையை விட்டுட்டு போயிட்டான் ஆமா மாட்டாஸ்பத்திரியில் கம்மௌண்டர் வளர்க்குறேன் உள்ள கையை விட்டுச்சானா பிடிச்சிருச்சான்னு பார்க்கறதுக்கு வாழ்க்கையில் கையை விட்டு போயிட்டியா மாமா அதுவும் நல்லா திறந்துச்சு அவன் வருவியான்ட்டு நானும் திறந்து ஓட்ட மாணிக்க படுத்து கிடக்கிறேன் நாய் வந்து நக்குனாலும் பரவாயில்ல தாளம் போற ஆரம்பம் வந்து நக்காம இருந்தா சரிதேன் அநியாயத்துக்கு பண்ணுறேன் மனுஷன் ஏன் தாங்க முடியல நேற்று இந்த வயதை இன்னைக்கு இந்த வயது போயிட்டாங்க ஆமாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நல்லா இருக்கா சேலைக்கட்டு ஆமாம் நல்லா இருக்கா அதான் சேலைக்கட்டா நல்லா இருக்கா சேலைக்கட்டுல நல்லா சேலை கட்டி கிராமத்து பொம்பளை மாதிரி அழகா வந்திருக்கேன் லூசு முண்டை உள்பாவோட கட்டாம வரலாமா எத்தனை பெண்கள் உட்காந்துருக்காங்க எடுவிட்ட வைக்கி உள்பாவோட நான் மட்டுமா எங்கள் அப்பத்தா கெல்ட்டு முண்டை அவளே கட்ட மாட்டான் உங்க சாமி குலசாமிக்கு ஆகாது உங்க கண்ணத்துல போட்டுக்க எங்க சாமி கடப்ப பேர் என்ன தெரியுமா பொந்து கருப்பே என் குலதெய்வத்தை ஒட்டி வந்துட்டியே உங்க குலதெய்வா முனியாண்டி அப்ப ரொம்ப சரி விட்டு இருந்தேன் ஆமா சேலை கட்டு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆனா சேலை கட்டி வர்றது பெரிய ரோதனையா தெரியுது
ஏன் ரோதனை தெரியுமா? நீங்களே நம்ம ஊர் காஞ்சரங்குளம் தாய்க்கிராம நம்ம ஊரில் சொல்கிறதுக்கு என்ன, இப்படித்தான் நம்ம ஊரில் அருமையான கலையரங்கம். சொல்லுப்பா பேச சொல்லிருக்காங்க. நீ அங்கே போ, இதுவே லேசாக பார்த்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு எரிஞ்சுனா தெரிச்சு போயிடும். உள்ள என்ன இருக்கு? உள்ள இதுதான் இருக்குது, உனக்கு இருக்குமா? விட விட்டோவே சேலையை கட்டி நானும் ரெடி ஆகிட்டேன். ஆனால் என்னென்னா நாங்கள் இன்றைக்கி அருமையான கலையரங்கம். உண்மையிலே எத்தனையோ ஊர் கலையரங்கம் போய் நடத்து போயிருக்கான். ஆனால் நம்ம ஊரில் மாதிரி கலையரங்கம் எந்த ஊர்லேயுமே இல்லை. அருமையான கலையரங்கம். உண்மையிலேயே ஒரு கிராம பொதுமக்களுக்கு கட்டி கொடுத்த அன்புலங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றியை சொல்லணும். அப்படி உள்ள கண்ணாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணி அப்படி ரெடியாக நிற்கிறது, அப்படி நல்லா தெரியுது எல்லாம். இது குறைவாக இருக்குண்டு. அப்படி அருமையான கலையரங்கம். ஆனால் அன்னைக்கு போன ஊரில் பார்த்தீங்கன்னா கொட்டகை போட்டிருந்தாங்க கம்மாக்கரை ஓரத்தில். நாடகம் ஆரம்பித்தாச்சு, நல்லபடியாக போய்க்கு இருந்துச்சு. நானும் சேலையை கட்டி ரெடி ஆகிட்டேன். நடிக்க வரலாம்னு நிரம்போது ஒணுக்கு வந்துருச்சு. சரி ஒணுக்கு இருந்துட்டு வருவான், கொட்டைக்கு பின்னாடி இருட்டாக இருக்கேன்னு கொட்டைக்கு பின்னாடி போகிறேன். மிருதங்கார் மாதிரி கெதிச்ச இலவட்டான் 5 வய இந்த சேலைக்கட்டை பார்த்துக்கிட்டே பின்னாடியே வந்துட்டாங்க. வந்தவையில் சும்மா வந்தாங்க, டேய் வாடினாங்க. அட வேணாம்டா எதுக்குற எடுவிட்ட வயலில் அப்படின்னு. தெரியும்போ வாடினாங்க. அட வேணாம்டான்னு நானே சொன்னேன். எடுவட்ட மூதே பேலுக்கு 5 வயலுமே நடு கம்மாக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. 2 பேர் கையை இப்படி விரிச்சு பிடிச்சிக்கிட்டான், 2 பேர் காலை இப்படி விரிச்சு பிடிச்சிக்கிட்டான். ஐயோ கையை பிடிச்சிட்டேன், காலை பிடிச்சிக்கிட்டான், எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து கத்திடலாம்னு வாயை திறந்து கத்த போனேன். சமயம் புத்தி வாயத்தான் திறந்தேன். 5வது அந்த எடுவட்ட மூதைய போய் வாயில துணியை வச்சு அமைக்கிட்டான். எந்த துணியை வச்சு அமைக்கணும் தெரியுமா? கம்மாக்குள்ள துணி கிடைக்காம மூதேவி அவன் டவுசரை கலத்தி அமைக்கிட்டான். மூத்திர கவிச்சி வாட தாங்க முடியல. துவச்சு 35 நாள் இருக்குமோ 85 நாள் இருக்குமோ. மண்ணெண்ணெய் ஊற்றி பொறுத்தனாலும் பிடிக்காது மாமா. நானும் ஊன்னு கத்தி பார்க்குறேன், முடியலை. நல்லா ஓல்டு மக்கு சரக்கு குரங்குறத குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. படு வீச்சான் மல்லாக்க படுக்க போட்டு போத மப்புல அப்படி சேலையை அவுத்தாங்க வாரு. மூதேவி ஏமாந்து போனாங்க. இங்கே கிடக்கிறதானே அங்கே கிடக்குண்டு. நல்ல வேலை மாமா, மல்லாக்க படுக்க போட்டு சேலையை அவுத்தாங்க. குப்பரக்க படுக்க போட்டு சேலையை அவுத்திருந்தாங்க. என்னைய குமரி பாய கண்டிருப்பாங்க. எடுவட்ட வயலுங்க தப்புச்சேன் போலச்சேன்னு ஓடி வரவட்ட வாடு பெரும்பாடு மாமா. அதுலேருந்து சரி எங்கேயும் போவேன். ரெடி ஆகிட்டேன்னா சேலை கட்டிட்டேன்னா ஒணுக்கு இருக்க போகிறது கிடையாது. நமக்கு தேவையா? ஏன் நல்ல மீசியை முடுக்கடின்னு கொண்ட வர போட்டிருக்கேன்னா சங்கத்தில் குனிஞ்சு பேக்கெடுக்க முடியல. இந்த ஆல்ரவுண்டுக்கார வேலை அங்கே உண்டியில் காசு ஓட ஆரம்பிச்சிருந்தேன் அவனிஷே. அன்றைக்கி மாடத்தானி பஸ் ஸ்டாண்டில் காரைக்குடி பக்கம் நாடத்து போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். கூப்பிட்றேன் ஒருத்தன் வந்து, ஏய் போமாடி அப்படின்னு. என்னை பார்க்கல அந்த கராக்கி நினச்சிட்டாங்க எடுவிட்டு வயலுங்க. இதில் நல்லாயிருக்கு, சரி நானாக பேசிக்கிட்டு நல்லா இருக்குமா? அவள் வந்தால் தான் அந்த இடத்துல சுறுசுறுப்பாக சங்கு சடார் மங்கு மடார் ஓடி வரியா. அடியே ஓடி அடி அடி கோபலங்குளத்தா அடி பிரத்தியா. என்ன மாமா நல்லா இருக்கியா? வியாபாரம் போய்கிட்டு இருக்கா? அத்தடி அழகு சிந்தனை சிரிப்பை பாரு. இருக்கட்டும் அடியே ஓடி அடி ஓடி அடி. மாமா மத்தலக்கார மாமா, உன் பழக்கவழக்கம் சரியில்லை. ஒரு பொம்பளை பிள்ளை வந்தால் எதம் பதமாக அடிக்கிறீல்ல, சும்மா மொந்தட்டி 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 மொந்தட்டின்னு அடிக்கிற. அப்படி அடித்தாதான் நாங்களும் ஒத்துக்கிறோம், அது உண்மைதான். ஆனால் உண்மையிலே அதில் என்ன தோல் இருக்கு? செத்த மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல். இந்த தோலை இந்த அடி அடிக்கிறியே, நம்ம தோல் கிடச்சா என்ன அடி அடிப்பீங்க தான் நாங்கள் பூரா வர்றது. ஆனால் வந்து என்ன பண்ண அசுர தொழில் பண்ணுறீங்க. ராத்திரி பூரா அசுர தொழில் பண்ணிட்டு காலையில் வண்டியில் மாமாண்டா போதும். இன்னைக்கு முடியலடி நாளைக்கு பார்ப்ப முடியுன்றீங்க. ஆமாம், உழைக்கிற உழைப்பு வசதி வரத்தானே செய்ய. ஓடியாடி ஓடியாடி நீ வர்றதுனால அடே எங்கே வர இங்கே கூட பூ இருப்பாரு. அடே அது என்ன பூ தெரியுமா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? உண்மையிலேயே ஒருத்தி நல்லா விசாரிக்கணும். மக்களை பிறந்தா நல்லா விசாரிக்கணும். ஏன்னா நீயும் பொம்பளப்பில் நானும் பொம்பளப்பில். அங்கே இருக்க மக்களுக்கு பூரா தெரியும் ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண். ஏன் தொட விட மாட்டேங்கிற? பொம்பளை கையை வச்சு பொம்பளை தொட்ட என்ன தப்பு? நியாயத்தை கேட்போமா மாமா? பொம்பளை தொட்ட என்ன மாமா தப்பு இருக்கு? தொடலாம்ல அப்படி சொல்லு மாமா, நல்லா சொல்லலாம்ல. ஏத்தா பொம்பளை தொட்ட என்ன தப்பு? பொம்பளை செவ்வாய்சாமி கும்பிட கொலக்கட்டையில தொடலாம் ஒண்ணுக்கு இருக்க போலாம், பாத்ரூம் போலாம், நான் எங்க வேணாலும் போலாம். செவ்வாய்சாமி சொல்லிவிட்டு பின்னாடியே வருவேன். எப்போ துருத்திய மூடு. நம்ம அநியாயப்பத்து பண்ணுவேன் மனுஷன். அடியே எங்க போறது? இப்பதான் உணுக்குருக்கு வந்துருச்சு. ஆம்பளை பேர் உணுக்குருக்கு போயிட்டாங்க. நம்மளும் உணுக்கு இருந்துட்டு வருவோமா? நானும் வருவேன். எப்ப நீ எங்க அப்பா தான் கடை சும்மா கிடக்க அங்க போ. இங்கரு ஏன் கூட உணுக்குருக்கு வர பயப்படாத, பயமா இருந்தா கவலைப்படாத. 2 பேரும் எதுக்கு உட்காந்துட்டு அடிப்போம்.
அதுக்கு மேல பயமா இருந்தா எனக்கு பயமா இருந்தா கம்பியை பிடிச்சிக்கிறேன். அப்புறம் உனக்கு பயமா இருந்தா தம்பியை பிடிச்சிக்க. வேண்டாம் வேண்டாம், அதுவும் வேண்டாம். அடியே இன்னைக்கு என்ன கிழமை? நல்லா இருக்கனா? நல்லா இருக்கு, புடவை நல்லா இருக்கு. எங்க தச்ச? ஏன் நல்லா இல்லையா முகமெல்லாம்? சூப்பரா இருக்கு. சூப்பரா எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கு. நான் கேக்குறேன், உன் ஜாக்கெட் எடுப்பா அப்படி இருக்கே, என்ன காரணம்? ஜாக்கெட் நல்லா இருக்கா? உண்மையிலே சூப்பரா. யார்ட்ட தச்ச? உன ஜாக்கெட்டு ஏன் ஜாக்கெட் பத்தியா ஒரு கையை விழுக்க ஏடி உனக்கு இப்பயே தொலைன்னு போச்சா ஆ. ஜாக்கெட்டு? ஆனா நான் அப்படி கிடையாது. ஜாக்கெட் தைக்க வரதுக்கு முதல் சொல்லிடுவேன், மாமா நாளைக்கு நான் வர்றேன்னு. சரி. மறுநாள் பார்த்து மனசு எடுத்து வச்ச எது? கத்திரிக்கோளையும் டேப்பையும். ஓ. மறுநாள் உள்ள நான் போகுவோம். உள்ளுக்க ரெண்டு கதவையும் டப்புன்னு சாத்திட்டு துணியை அவுத்துட்டு இஞ்சி டேப் எடுத்து அளந்தோம்னா சரி. நமக்கு விடிஞ்சாலும் விடுறது கிடையாது, தைச்சு அப்படியே போட்டு போறது. ஆனா நான் அதனாலதான் அவ்வளவு தூரம் இருக்கு. நான் ஓடி போ, கேக்குறேன், மனசு சரியில்லாம இருக்கு. ஏன் என்ன காரணம்? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன என்ன காரணம் சொல்லி என்கிட்ட. 10 நாளைக்கு முன்னாடி 5 இளவட்ட பையனை கெடுத்து விட்டாங்கடி. ஐயோ ஏடி, ஒரு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இல்லையா? கிறுக்கி 5 பேர் கெடுக்கிறதொட்டி நான் சொர்ணக்கிட்டு போய் கிடந்தேன். அப்புறம் என்ன பண்ணிக்கிறத? சுகமா இருந்துச்சு, படுத்துட்டேன். சீ, மூடு. ஆனா கெட்டிக்கார வீர பொம்பளடி. என்ன பண்ண? அக்கா 5 பேர் என்னை கெடுத்துருக்கான்ல. ஆமா. 5 பேர் சும்மா விட்டனா? சும்மா விடல, அப்ப என்ன பண்ண? 5 பேருமே காசு வாங்கிட்டு தானே விட்டேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளை மானம் கட்டவ. அதுல ஒரு கொடுமை. என்ன கொடுமை? அதுல ஒருத்தன் 10 ரூபா கடன் சொல்ற எடுவிட்ட பையன். அவன் கூட 10 ரூபாய் கூட வக்கலாத வேண்டாம், நீ போய். அவன் கூட பரவாயில்ல. இன்னொருத்தன் என்ன தெரியுமா? பழைய 1000 ரூபா தலை கொண்டாந்து கொடுக்குறான். என்ன சொன்னியா? இது செல்லாதரா எப்பரா மாத்திரம் கேட்குறேன். அவன் சொல்ற ஓ அக்கௌண்ட்டில் ஓடுகன்றியா? பேங்க் அக்கௌண்ட்டியா? நீ வேற. அம்மா வந்துட்டாங்க. ஆரிய குத்தாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும். இது வரைக்கும் நான் அம்மாவை பார்த்ததில்ல. நீ மனசு வச்சா இது வரைக்கும். அம்மாவை கூப்பிடுறியா? காட்டுக்கு புரியலாமே. அம்மா சீரக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சு வச்சு சீலத்து மாம்பழச்சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன். மாமா ரசமும் வச்சிருக்கேன். ஊத்து தோண்டி தண்ணி எடுத்து வெந்நீர் வச்சிருக்கேன். உனக்கு வெந்நீர் வச்சிருக்கேன். உன்னுறவாயே கொப்பளிக்க நான் பன்னீர் வச்சிருக்கேன். மாமா பன்னீர் வச்சிருக்கேன். மாமா சாப்பிட வாரிகளா இல்ல தோப்புக்கு போறீங்களா? மாமா சாப்பிட வாரிகளா இல்ல தோப்புக்கு போறீங்களா? சீரக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன். உனக்கு சோறு சமைச்சிருக்கேன். சீலத்து மாம்பழச்சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன். மாமா ரசமும் வச்சிருக்கேன். விசேஷம் இருக்கா? கைப்பட்ட தண்ணி இனிக்குதடி பாயாசம் கணக்கா? நீ உச்சி குளிர பேசுறது சாப்பாட்டு ருசிக்கா? ஓ மனசுக்குள்ள இப்போ வேற உள்நோக்கம் இருக்கா? நீ இலைய போடும் போது அதில் வளையல் விழுந்தது என்ன? அது கைய மீறும் ஆசை, அதை சொல்லி என்ன பண்ண? ஒரு பசி முடிஞ்சா பசி பொறக்கும். மாமா சாப்பிட வரீங்களா இல்ல தோப்புக்கு போறீங்களா? மாமா சாப்பிட வரீங்களா இல்ல தோப்புக்கு போறீங்களா? சீரக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன். உனக்கு சோறு சமைச்சிருக்கேன். சீலத்து மாம்பழச்சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன். மாமா ரசமும் வச்சிருக்கேன். ஏன் ஆத்துக்குள்ள சேலைகள மீன பிடிப்போமா? அந்த தோப்புக்கு போய் 2 பேரும் சுட்டு தின்னுவோமா? நான் ரொம்ப நாளா சைவமடி, உனக்கு தெரியுமா? நீ கூப்பிட்டதும் ஓடி வர என்னால் முடியுமா? நான் விரிச்சு வச்ச இலைய நீங்க மூடலாமா மாமா? ஏன் ருசிய தெரிஞ்சுக்காம நீ சமைச்சு வைக்கலாமா? ஆக்கினது அறிடலாமா? மாமா சாப்பிட வரீங்களா சோப்புக்கு போறீங்களா? மாமா சாப்பிட வரீங்களா சோப்புக்கு போறீங்களா? சீரக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன். உனக்கு சோறு சமைச்சிருக்கேன். சீரத்து மாம்பழச்சாறு எடுத்து நான் ரசமும் செஞ்சு வச்சேன். மாமா ரசமும் வச்சிருக்கேன். ஊத்து தோண்டி தண்ணி எடுத்து வெந்நீர் வச்சிருக்கேன். உனக்கு வெந்நீர் வச்சிருக்கேன். உன்னுறவாயே கொப்பளிக்க நான் பன்னீர் வச்சிருக்கேன். மாமா பன்னீர் வச்சிருக்கேன். மாமா சாப்பிட வரீங்களா நடு சாமத்தில் வரீங்களா? மாமா சாப்பிட வரீங்களா நடு சாமத்தில் வரட்டுமா? வணக்கம்மா. வாழ்க வளமுடன். பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க. புதுசா வேலை அம்மா வணக்கம்மா. ஏய்
என்னடி இவ்வளவு பெரிய இது வணக்கம் நெஞ்சார்ந்த வணக்கம். அப்படியா நிறைய வணக்கம் வணக்கம் வச்சிருக்கேன். வாழ்க வளமுடன் பல்லாண்டு காலம் வாழ்க வளர்க 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 ஏம்மா இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன் இன்னும் அமையல நீ என்ன தரும்? உன்னுடைய பேரும் புகழும் இன்னும் வளர்ந்துகிட்டே போகணும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா இருக்கியே. அழகா இருக்கடா. ஆத்தாடி அத்தை அம்மா என்ன அழகா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா ஏதுமே விட முடியும். கீழே குடிச்சு பாரு. அடியே அடியே இப்ப நீ வெக்கப்பட்டு எப்படி பாவாடை தூக்குன அது மாதிரி இந்த பிள்ளையோட தடவை பண்ண சொல்லு. நீ ஓசியில புளியும் பார்க்கற நீ அடி இங்க நீ எதை வேணாலும் சொல்லு. காரி துப்பு செருப்படுத்த அடி நான் ஏத்துக்கிடுவேன். உனக்கு வந்து இந்த பழக்கம் இருக்கா இல்லையா? ரொம்ப நாளா பழக்கருக்கு தூக்கணும்னு. ஆனா அழகா இருக்கேன்னு மட்டும் அம்மாட்டையும் சொல்லாத நீயும் சொல்லாதீங்க. வெக்கம் வந்துடும். வெக்கம் வந்துடும். வெக்கம் வந்தா எதை முடணும்னு தெரியாம என்ன தெரிய பண்ற? வெக்கம் வந்தா பொம்பளை பிள்ளையா எல்லாரும் பார்த்து ஒண்ணு சிரிக்கிறாங்க. வெக்கம் வந்தா முகத்தை தானே முடனா? அதான் சேலத்துக்கு மூத்தனே பொத்துனே. கை எதுக்கு இருக்கு? கை பத்த மாட்டேங்குதுமா. இங்க இருக்க முகம் பேர் என்னடி? வாய் இவ்வளவு பேசுற பெண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. இவ்வளவு வாய் பேசுற ஏமா உங்களோட சேர்ந்துட்டு இல்ல. அப்புறம் நம்ம அப்படித்தானே இருப்போம். இல்லையே நான் இவ்வளவு பேசவே இல்லையே. ஏம்மா நம்ம உயிர் தோழியம்மா. சரி நான் தலைவி பேசுவேன். நீ ஏன் பேசுற? தலைவி வழியோ வாய பாருல பணியார் செடி மாதிரி. பேர் சொல்றி. பேர் என்ன? நீங்க ஒரு ஆள் தான் என் பேரை கேட்கறாரு. என் பேர் சின்ன பேர் தான். சின்ன பேரு அழகு சுந்தர நவநீத கொலலூதி கோபால கிருஷ்ணவேணி. சொல்றதுக்கே ஒரு நாள் ஆயிரும் போலே. இது அவசரத்துக்குலாம் கூப்பிட்டா எப்படி கூப்பிடுறது? எங்க ஏய் வேணின்னு வச்சுக்கோ. அழகான பேரு பொருத்தமான பேரு. சரி அப்பா என்ன சொன்னாரு? அப்பா ஆட்டுக்கால் சூப் போட சொன்னார். ஆட்டுக்கால் சூப் ஆளோலம் பறவை வரட்ட சொன்னார். பறவை வரட்ட சொன்ன நீ ஏடா குடும்பமான ஆளா இருக்கியே. சரி இருந்த போது அப்பா பறவை வரட்ட சொல்லிக்க பெண்கள்லாம் சேர்ந்து கடுங்கிறதுமா காவலுக்கு போறோம் பேசிக்கிட்டு நந்தவனத்துக்கு வந்துட்டோம். வரும்பாலும் உங்க அப்பனுக்கு வேற வேலையில எப்ப பார்த்தாலும் காட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காரு மனுஷன். உங்க அப்பா காட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓயாம உங்க அப்பா பழக்கமே சரியில்லை. ஏன் அப்பாக்கு என்ன? அப்பா பத்தி என்ன தப்பா பேசுற நீனு? ஆமா எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளைய சின்ன பிள்ளைல வீட்டுல விளையாடுங்க. எங்க ஸ்ரீ கேட்டா அப்புறம் நீ என்ன சொல்லுவ? அதை பத்தி ஒண்ணும் புரியாது. அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். வீட்டுல உட்காந்து சாப்பிடுங்க இப்ப நல்லா தூங்குங்க டிவியை பாருங்க சுத்துங்கன்னு சொன்னா பரவாயில்ல. காட்டுக்கு போவ அப்பா வேண்டி வச்சிருக்காரு பெண்கள்லாம் சேர்ந்து காவலுக்கு போறேன்னு. ஆனா உன்னையே அனுப்பிச்சு வச்சாதான் தெரியல. சரி இருந்த போதுரி நான் அந்த இடத்த பாரு. அங்க பாரு மான்கள் எல்லாம் ஓடுவது. இங்க பாரு மயில்கள் எல்லாம் மாடுவது. அந்த குதிரையில வேமா ஓடுவாருங்க. அந்த பாரு மரங்கொத்தி பறவைல டக் டக் டொக்கு 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 டக் டக் டொக்கு டொக்கு டக் டக். அதுக்கு விளக்க நிறைய சொல்லுவேன் நானு. வாயை திறந்தா என் வாய் மூடாது. டக் டக் என்று ஓசை எழுது. இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு எப்படிமா இருக்கு? எனக்கெல்லாம் இங்க வந்ததுல இருந்து ஒரு இடத்துல கடக்க மாட்டேங்குது. சந்தோஷத்துல இங்கிட்டு அங்கிட்டு ஆடிக்கிட்டே கிடக்கு. அலைப்பாயுதே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இந்த சந்தோஷத்துல நான் ஒரு விஷயம் உனக்கு சொல்ல போறேன். ஒரு ரகசியம் சொல்ல போறேன். ரகசியத்தை ஏன்ட்ட மட்டும் சொல்லுங்க. யார்ட்டையும் சொல்லிட மாட்டியே? நான் போய் யார்ட்டையாவது ரகசியம் சொல்லுவேனா? சொல்லக்கூடாது. நான் ஒரு ரகசியம் சொல்றேன் கேளு. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஒருத்தரவா? என்ன சொல்றீங்க? ஆமா இந்த வார்த்தை என்னை வெத்த ஆகி என்னை போட்டு ஆகி வா. உண்மையிலேயே வா. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவரு ஆமா ஒருத்தரை காதலிச்சது காதலு இல்லம்மா. என்ன அடையாளம் இருக்கு? யாரு அவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னா எப்படி இருக்கான்னு நீ கண்டுபிடிப்பியா? கண்டிப்பா அடையாளம் சொல்ல கண்டுபிடிக்க முடியும். அடையாளம் சொல்றேன். அவர் அடையாளம் சொல்லவா? ஏய் கிறுக்கி ஒருத்தரை காதலிச்சா காயாத காலத்துல விளங்குமா பெட்டிக்காரர் வாச்சா நம்ம 2 பேரும் 7 பேரை காதலிக்கிறோம்ல. நீங்க தான் அடையாளம் சொல்ல போறீங்க. நாங்களாம் 2 பேரும் வேற அடையாளம். அவருக்கான அடையாளத்தை சொல்றேன். சொல்லுங்க. அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படி இருப்பாரு? முதல்ல மேல இருந்து சொல்றேன். அதுக்கப்புறம் கீழே வரையும் சொல்றேன். முதல்ல வேல் பிடிச்சிருப்பாரு அவரு. வேலு. அம்மா உங்க கனவுல வந்தவர் வேலை பிடிச்சிட்டு இருந்தா. வேலு 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 எந்த வேலு? வேல் பிடிச்சிருவாரு. உங்க கனவுல வந்தவர் வேலை பிடிச்சிட்டு வந்தார். சரி என் கனவுல வந்தவர் கோலை பிடிச்சிட்டு வந்தார். பழனி மலையில ஆண்டி பண்டாரமாக கோலை பிடிச்சிட்டு வந்தார். ஏன்னா அம்மா கனவுல வந்தது வேலை பிடிச்சவர். நம்ம கையில கோலை பிடிச்சவர். என்னோட சாமியார் தான் கிடைக்குமா? அதான் கிடைக்கும். ஆனா நீ கோலை பிடிச்சிட்டே இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதானே. ஆடாமா சரி இன்னொரு அடையாளம் சொல்லவா? அவர் பட்டை போட்டிருப்பாரு. பிச்சைக்கார பையன். போய் போய் பட்டை போடு. காதலிக்கிறேன்னு சொல்ற சும்மா இருமா. போய் பட்டை உடைச்சிருக்கேன் மனுஷன். எத்தனை ஐட்டம் இருக்கு? ஓல்டு மங்கு கார்டினலி நெப்போலியன் மேன்சன் கவுசி லாமாட்டினி பக்காடின் லெமனு 1848 வீரன் எத்தனை ஐட்டம் கிடக்கு.
என்ன சொல்ற நீனு? இதோட பேர்ல என்ன? நீங்க சொல்றது. நான் பசுபதி பாசம் சொல்லி முப்பட்டை சொல்றேன், நீ சொல்றது? ஏய் அம்மா முப்பட்டை சொல்றாங்க, நான் சப்பட்டை சொல்றேன். இவளுங்களெல்லாம் பொம்பளைன்னு எங்க அப்பா காவலுக்கு அமுச்சு விட்டுருக்காரு பாருங்க. சரி இருக்கட்டும், கழுத்துல ஒரே ஒரு கொட்டை போட்டு பாரு. ஏய் ஒரு கொட்டையா? நல்லா பாத்தியா நீ? ரெண்டு கொட்டை இருக்கா? அட எனக்கு தெரியும்டி. தெரியுமா? உனக்கு பண்ணி பார்த்தது இல்லையா? ரெண்டு கொட்டடி. ருத்ராட்ச கொட்டை கழுத்துல போட்டுருப்பாரு. அவர் காலு கீழே பாம்பு இருக்கும், மயில் இருக்கும், சேவல் இருக்கும், ஆட்டுக்கீடா இருக்கு. இவர் யாருன்னு சொல்லு, கண்டுபிடிச்சிருங்க. எல்லாருமே புத்திசாலியா இருக்கீங்க. கண்டுபிடிச்சிருக்கீங்க. குலக்கடவுள் முருகன், அவர் தான் நான் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கேன். அதனால எப்பேற்பட்ட காதல் அப்படின்னு செய்யா ஏதாவது சொன்னாரா? அத்திந்தும் திந்தியதொந்தர திந்தாதிதுந்தும் தகதிந்தும் திந்தியதொந்தர திந்தாதிதுந்தும் அத்திந்தும் திந்தியும் தொந்தர திந்தாதிதுந்தும் தகதிந்தும் திந்தியதொந்தர திந்தாதிதுந்தும் ஆடாத ஜவ்வாது மன ஆடிடும் பொம்மி ஆண்ட வேள தாளாட்டை இசை கேளடி பொம்மி என் பாட்டு வந்தாலே மனம் துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பொம்மி முக்கண்ணே முத்தாத தந்த பாட்டு படிச்சு பாட்டிலே பழகோடி நெஞ்ச நானும் புடிச்சேன் அத்திந்தும் திந்திய தொந்தர திந்தாதிதுந்தும் தகுதிந்தும் திந்திய தொந்தர திந்தாதிதுந்தும் 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 வட்ட மெட்டுகள் தட்ட தட்ட வந்ததம்மா நதி காத்து, ஓ நதி காத்து மொட்டு மொட்டு மெல்ல மெல்ல தட்ட தட்ட வந்ததம்மா சுதி பார்த்து, ஓ சுதி பார்த்து ஏ யாரு மனமே யாரு இங்க அனைத்து மறிந்ததாரு அறிவை திறந்து பாரு அதில் இல்லாதத சேரு அடையெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் மறுஜாலே இல்லையம்மா அத்திந்தும் திந்திய தொந்தர திந்தாதிருந்தும் தகதிந்தும் திந்திய தொந்தர திந்தாதிருந்தும் சின்ன தொட்டில் கட்டி அம்மா சொல்லுவாரிடோ இசைதானே, ஓ இசைதானே ஆணும் பெண்ணும் கட்டி கட்டி ஆசை மெத்த கட்டுறது இசைதானே, ஓ இசைதானே ஏ ஆட வைக்கணும் பாட்டு சும்மா செய்ய வைக்கணும் பாட்டு ஆசைய வைக்கணும் பாட்டு சும்மா வைக்கணும் பாட்டு இந்த பாட்டு சுத்தும் கேட்டு சுத்தும் பூமி எப்போதும் அத்திந்தும் திந்திய தொந்தர திந்தாதிதுந்தும் தகதிந்தும் திந்திய தொந்தர திந்தாதிதுந்தும் திந்தாதிதுந்தும் அத்திந்தும் திந்திய தொந்தர திந்தாதிதுந்தும் தகதிந்தும் திந்திய தொந்தர திந்தாதிதுந்தும் ஆடாத ஜவ்வாது மன ஆடிடும் பூமி ஆண்ட வேள தாளாட்டை இசை கேளடி பூமி என் பாட்டு வந்தாலே மன துள்ளிடும் பூமி அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பூமி முக்கண்ணே முத்தாத தந்த பாட்டு படிச்சு பாட்டிலே பழகோடி நெஞ்ச நானும் முடிச்சு அத்திந்தும் திந்திய தொந்தர திண்டாதிருந்தோம் தகுதிந்தும் திந்திய தொந்தர திண்டாதிருந்தோம் 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 பறவையெல்லாம் வருது ஆலோலோ 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 ஆலோலம் 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 போச்சு அண்ணங்களை தரக்கலாம் பெரு ஐயோ இதை விட்டு போக மாட்டேன்
அந்த ஜோடியில் ஆகாது. சின்ன பிள்ளைல சேர்ந்துருக்கோம்ல. யாருமா? சின்ன பிள்ளைகளா? சரிம்மா. சின்ன பிள்ளை. சரி சொல்லுமா. என்ன? அப்ப ஆடி பாடி தானே பறவை கட்டணும். அப்ப அப்படித்தானே சொன்னாங்க. ஆமாம்மா, நான் பாடுறேன், நீங்க எல்லாம் ஆடுங்க. பொட்டி நொறுக்கிறேன், கட்டை நொறுக்கிடுவேன். வள்ளியம்மன் நீங்களும் ஆடணும். நேரம் ஆயிடுச்சு. ஒட்டி அடிப்போம். மழை பெய்யற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, மழை பெய்யும். சாமிக்கு வைக்கிறது, நாடகம் வைக்கிறதுக்கு மழை பெய்யறதுக்கு, அதனால ஒன்றும் இல்லை. அது வள்ளியம்மன் நீங்க வந்தா மழை பெய்யணும். என்ன காரணம்? பெருமை. இப்போ ஒரு ஆட்டம். ஏய், நான் ஆடுறதுக்கு அடி வந்திருக்கேன். 3 சும்மா சும்மா ஆட சொல்லிட்டு இருந்தா என்ன? சின்ன பிள்ளையம்மா, இங்க யார் இருக்கா? காட்டுக்குள்ள நம்ம தானே இருக்கான். அப்ப இவங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. அது இது காட்டு. அப்படி கதைக்குள்ளே போயிட்டீங்களா? எப்பயும் கதை சாராம்சத்தோட போவேன். அப்படியா? வள்ளியம்மா ஆடணும். ஆட இல்ல, ஆட வேணாம்னு சொல்லுங்க. பக்கத்துல ஆடணுன்ற சோற கை தட்டுங்க. போன தடவை தானே பாத்தீங்க, திரும்பவும் அதே தான் ஆட போறேன், அதையே பாக்கணும். எதை ஆடணும் சரி, அதையே கூட ஆடுவான். சும்மா கை தட்டுங்க போய் ஆடணுன்ற பக்கத்துல. உன்னை கூட்டிட்டு வந்ததாண்டி தப்பு. அவங்க பாட்டுல தான் உட்காந்தாங்க. பறவை கட்டிட்டு நம்ம போயிடணும். அவங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்க, வள்ளியம்மா 1 மணி நேரம் நிக்காம ஆடப்படாது. 1 மணி நேரம் ஆடணுமா? திமுற. சரி, உனக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக இதோ எனக்கு தெரிஞ்ச அந்த 4 ஆட்டம். ஐயர மீனை பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. ஐயர மீனை பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கல்யாணத்தை சொல்லி புட்டா நேரில், அவ கல்யாணத்தை சொல்லி புட்டா நேரில், என கைப்பிடிச்சு கொண்டாரு வந்தேரில ஊருல. ஐயர மீனை பிடிக்க போ. ஆமா, வள்ளியம்மா நறுக்கு ஆடிட்டு சுருக்க முடிஞ்சு. இதுவரை நடந்தது விளையாட்டு. நல்ல ஆட்டம் பாட்டதும் நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. இனி நடக்க போறதா வினயம். வருகிறார் நாரதர். எந்த ஊரு? உடப்பம்பட்டி. உடப்பம்பட்டியை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்கள் உங்களை பார்ப்பதற்கு மகிழ்ச்சி கடல்ல 5.5 கட்ட சுதியில வருவார். எப்படி வருவார்? அப்படிங்க போய் அப்படி வருவார். ஆனா என்னையை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது தெரியுமா? எல்லாம் ஐயனாருக்கு தான் வெளிச்சான். இங்க இருக்கு